பருத்தியை விற்பனை செய்வதற்காக திருவாரூரில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களில் பருத்தி மூட்டைகளுடன் காத்திருக்கும் விவசாயிகள் இரவு நேரங்களிலும் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜன் விவரங்களை வழங்கலாம். ஆசினி திருவாரூர் மாவட்டத்தில் நெல்லுக்கு அடுத்தபடியாக பருத்தி சாகுபடி சமீப ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. நிகழாண்டில் சுமார் 45,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்துள்ளனர். திருவாரூர், நன்னிலம், குடவாசல், மன்னார்குடி ஆகிய வட்டங்களில் இந்த பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு தற்சமயம் பருத்தியில் முதல் சுற்று பஞ்சு எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பருத்தி பஞ்சு ஏல முறையில் விற்பனை செய்ய திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பருத்தி ஏலம் நடைபெறுகிறது. இதற்காக விவசாயிகள் கொள்முதல் நிலையத்திற்கு தங்களது பருத்தி பஞ்சை எடுத்து வந்து அடுக்கி வைத்து ஏலம் விடுகின்றனர். குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 7,200 வரை ஏலம் போவதால் பருத்தி விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்த நிலையில் தங்களுடைய பருத்தியை திருவாரூரில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு சனிக்கிழமை முதலே விவசாயிகள் எடுத்து வர துவங்கியுள்ளனர். அதன்படி நேற்று இரவு தொடங்கி விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு தங்களது பருத்தியை எடுத்து வந்தனர். ஆனால் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மாலை நேரங்களில் பூட்டப்பட்டு வருகிறது. பகல் நேரங்களில் மட்டுமே திறக்கப்படுவதால் விவசாயிகள் தங்கள் எடுத்து வந்த பருத்தி பஞ்சுடன் வாகனத்தில் சாலையிலேயே காத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதன்படி நேற்று இரவு தொடங்கி விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வர தொடங்கியதால் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.